எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சுறா மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். சுறா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முள்ளே இருக்காது. குழந்தைங்க வந்து அவங்களாவே எடுத்து சாப்பிட்லாம் ஈஸியாக. பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து நல்லா பால் ஊறும் இந்த மீன் சாப்பிட. இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கிலோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்து சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணாலும் அந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மீன் வந்து எப்போயுமே 1 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அந்த உப்பு காரம்லாம் ஏறும். இப்போ வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து ஒரு மீனாக சேர்த்துட்டு ஃபிஷ் வந்து நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், அடிக்கடி திருப்பி விடக்கூடாதுன்னு. ஒரு 2-3 தடவை இந்த மீனை மட்டும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் நம்மளோட சுறா மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள்